கேளுங்கள் தரப்படும் 23வது வீடியோ போடுறேன். நம்மளுடைய சேனலுக்கு ஏழைகள் யாரும் இருக்கக்கூடாது, இந்தியாவில் மட்டுமே உலகத்தில் இருக்கக்கூடாது நம்ம நோக்கம். அதுக்கு ஆயத்த வேலையெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் வரும் இல்லாமல் இருக்குது. வாலிப பசங்களாம் 10% தன் சம்பளத்தில் எழுதி வச்சாங்கன்னா முதுமை காலத்தில் அவங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும். நன்றி. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நம்ம பாவங்கள் நீங்கிறதுக்காக தன்னோட உயிரை கொடுத்தாரு. அதுக்கு நம்ம என்ன பிரதிபலன் பார்க்கணும் அப்படின்னு செய்யணும் அப்படின்னா, நம்மளால் முடிஞ்சதுல ஏழைகள் செய்யணும். ஏழைகள் செய்யணும். நம்ம கடவுளுக்கு கண் கொடுக்கணும் ஆகிடும் இல்லைங்களா? பிரதிபலன் பார்க்கணும் செய்யணும். நம்ம கடவுள் நமக்கு நம்மளோட இருப்பார், நமக்கு ஆசீர்வாதம், நம்ம குடும்பம் செழுமையாக இருக்கும். நம்ம கடவுளை மட்டுமே நம்பணும். பைபிளில் கடவுள் எங்கே இருக்காருன்னா பைபிளில் தான் இருக்கார், வசனங்களில் தான் இருக்கார். நம்ம வசனங்களை படிக்கிறப்போ கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். லூக்கா 14:14 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது நீ பாக்கியவனாக இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமன்றம் உறுதியில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். பார்த்தீங்களா? எப்போ பாக்கியவனாக இருப்போன்னா, ஏழைகளுக்கு இல்லாதவங்களுக்கு நம்ம செய்கிறப்போ, அவங்க தரமாட்டாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம செய்யணும். செய்கிறப்போ பார்த்தீங்கன்னா அவங்க செய்ய மாட்டாங்க, ஆனால் நம்ம உயிர் தெழுதில்ல நமக்கு பதில் செய்யப்படுன்ற நமக்கு நிச்சயமாக மோட்ச வாழ்வு கிடைக்கும். ஏதேன் தொட்டில் நம்ம இருக்கலாம். ஏழைகளுக்கு நம்ம எந்தெந்த அளவுக்கு நம்ம உதவிகள் பண்ணுறோமோ அந்தந்த அளவுக்கு நமக்கு கடவுள் உதவி செய்வார், நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவார். ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யணும். கள்ள தீர்க்கதரிசிகள் பார்த்திங்கன்னா குற்றத்தில் போல் வந்துட்டாங்க. ஏகப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க. எந்த விதமான ஜெப கொடுத்துக்கு தயவு செஞ்சு யாரும் போகாதீங்க. கடவுளை நம்புங்க, கோயிலுக்கு போங்க, பைபிளை படிங்க. கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா 1008 பிரச்சனைகள் இருக்குது, அது கடவுள் பார்த்துப்பாரு. நீங்கள் ஏழைகளுக்கு எப்போ செய்கிறீங்களோ அப்போ கடவுளுக்கு கண் கொடுத்து ஆகுறீங்க. கடவுளுக்கு கண் கொடுத்தீங்கன்னா கடவுள் உங்கள் குடும்பத்துக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருவார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம ஆயுசு நாட்கள் பூரா மற்றவர்களுக்காக தான் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வாழணும். நமக்காக இல்லை, நம்ம குடும்பத்துக்காக இல்லை, மற்றவர்களுக்காக நம்ம இருக்கிறோம், மற்றவர்களுக்கு உதவி சேர்க்க இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் வாழணும். அதான் ஒவ்வொருவருக்கும் உள்ள மனிதாமானம். உணவு உடை இருப்பிடம் முக்கியம். இருப்பிடம் தரப்பட உணவு உடை நம்மளால் தர முடியும். அதுக்கான முயற்சிகள் நம்ம செய்யணும். நம்மளோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் யாரோ ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா போதும். இந்த வறுமையில் சாப்பாடு இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் 30% பேர் 3 வேளை உணவு கிடைக்காமல் இருக்கிறாங்களாம். ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட ஊழல்கள், எத்தனையோ விதமான மனிதர்கள் சாத்தானுக்கு அடிமையாக தான் இருக்காங்க. எண்ணிக்கையிலேருந்து அடிமையிலேருந்து விலகி ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்களோ, இந்த பூமியை மறுபடியும் ஆண்டவருக்கு கொடுக்குறாங்களோ, அப்போ தான் நமக்கு நல்வாழ்வு கிடைக்கும். எல்லாருக்கும் என்னோட நன்றி, வணக்கம்.